ஹைதராபாத்லேயே எனக்கு ட்ரீம் கேக் வந்து 1/2 கேஜி வந்திருக்குங்க. இப்போ தான் பேக் பண்ணி ப்ரௌனி எடுத்திருக்கேன். ப்ரௌனியில் தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ப்ரௌனியை வந்து ஒரு 1/4 கேஜி 2 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் ப்ரௌனின்றாங்க ட்ரீம் கேக்கில் வேஸ்ட்டான பீஸ்லாம் போட்டு செஞ்சு கொடுக்குறாங்க போல் சொல்லிட்டு உங்கள் மைண்டில் வந்து தோணலாம். அப்படி கிடையாதுங்க. இப்போ தான் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கையில் நசுங்க வருது பாருங்கள். இதுதான் வந்து ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிட்டாலே ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆகிடும். ஆறிடுச்சுன்னா அந்த மாதிரி பேக் பண்ணவே கூடாது. இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்க கஸ்டமருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தம்மாட 1 கேஜும் ப்ரௌனி 1 கேஜும் வந்து கொடுத்துருப்பேங்க. அது கொஞ்சம் லேட்டாக தான் போய் கொடுத்துருப்பேன். அவங்க அது எமர்ஜென்சி அதெல்லாம் வந்து கேட்கவே இல்லை. நான் வந்து பயந்துட்டே தான் போனேன். ஏன்னா அவங்க சொன்ன டைம் வந்து நம்ம கொடுக்கல இல்லையா சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வெளியில் வேலை விஷயமா போயிட்டாங்க. பாப்பாவை கூப்பிட்டு நானே போய் கொடுத்துட்டு வந்தேன். அந்த சிஸ்டர் அவ்வளோ சாஃப்டாக வந்து பேசினாங்க. ஹைதராபாத்லேருந்து பாண்டிச்சேரியில் அவங்க சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம போய் கொடுத்துட்டு வந்தோம். நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரீம் கேக் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் அவைலபிள்.